Thank you, ரொம்ப சந்தோஷம். Thank you. முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து big thanks. We had a small technical problem with the Tamil trailer download. அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதீங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதனா பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. we were still just discovering how to release our films all across the country and the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started எம்புரான், we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு த ஹோல் டீம். ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள், ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம், and I hope you will like what you see. Thank you once again. Yeah. Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. ஒரு 3 படங்கள் தான். First வந்து லூசிஃபர், second எம்புரான், third next film. அப்போ Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has சொன்ன மாதிரி this is something very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி.
thousands of people are working. So ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ we'll all work together and please bless us. Okay, so thank you very much. நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில், இந்த கிராண்டியரில் ஒரு படம், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் Rajat and Lalit and Manju Seji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. Konjam scenes da irundhathu, ana the impact and the character enoda career la enakku koduthathu is huge. Adanal I am very much excited to see how my character in this movie has evolved and how people are liking it. Romba sandosham. On 27th movie is releasing worldwide. Ellarum paarenga, enjoy pannunga. I hope you all will enjoy this. Thank you so much. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைரக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு, சார் நான் தான் சார் ஆர்பி பாலா, தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா, கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்க சார் ப்ளீஸ் சார். சார் ஓகே 2 minutes மட்டும் பார்க்குறேன்னாரு. ஓகே, அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஓகே, மஞ்சு சச்சி அவங்களுக்கு போடுங்க, மஞ்சு வாரியர் மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார்ண்ணே. இம்மீடியட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சச்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது இன்னும் காட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாரு. இன்னொரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் கிரீன் பார்க் ஆடியோ லான்ச்சு. அப்போ சொன்ன வார்த்தை, என்னோட சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார், லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்புரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அது நீ நிறைவேறி இருக்கு. செகண்ட் திங், மோகன்லால் சார் அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோட கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்னைக்கு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Every technician will have a dream to do a international project. அது எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் கிவிங் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஹியர் இட் செல்ஃப் ரித்விக். ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் கிவிங் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஒன் ஷுட் கம் டு த தியேட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த சவுண்ட் அண்ட் த மியூசிக் அண்ட் த மூவி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஆண்டனி சேட்டா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேய தேவ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ ஸ்பீக் எனிதிங் ராங், ஐம் ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது தேங்க்யூ ஸோ மச். அப்போது பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார்.
ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release agadu. 27th வரைக்கு இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. And first of all, I would like to thank you all for gracing this occasion. I don't know where do I start from. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am, the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true working with Mohanlal sir. I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I have been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award, which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you. This is the reality. And I'm truly blessed. I truly feel blessed to be the part of this film, working with Tuvino, Silva Master. I call him Crazy Master for some reason. And everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me, first of all. I'm grateful to everybody. Thank you all. Thank you so much. Again, I have one question for you, sir. Yes. Sure. Sir, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க இந்த படத்துல. அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு வில்லன் இருந்தால் தான் ஒரு மாஸ் இருக்கும். So how hard was it for you to act against these supremely talented actors? ஒரு ஹீரோஸா இருக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் எப்படி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு? No, it was not hard. I would say, on the contrary, it was very helpful, because as an actor, if you feel that you are working with good actors, it will always help you rather than the other way around. எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில்
எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லா பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் எ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்த வித பயமும் இல்லை, எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆன்சர் பண்ணுங்க. வாங்க மாஸ்டர். எஸ், இதுக்கப்புறம் தானே இருக்கு ட்விஸ்டே. வாங்க. நீங்கள் ஒரு ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸில் போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொன்றில் ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே.
செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டேரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 டேஸ் எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 டேஸ் வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 வீக் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. Thank you so much for the warm welcome. As far as the music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. Idu kuda I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie. And something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much.